ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் சித்திரை தேர் உற்சவம். கருட வாகனத்திலும் சேஷ வாகனத்திலும் உலா வந்து அருள்பாலித்த ஸ்ரீ நம்பெருமாள். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயில் சித்திரை திருவோண நட்சத்திர உற்சவம். அருள்மிகு சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ மாதவ பெருமாள் கோயில் சித்திரை திருவோண பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற கருட சேவை. திருக்குறுங்குடி திருஜீயர் மடத்தின் 1வது பட்டம் சுவாமி திருநட்சத்திரம் சிறப்பாக நடைபெற்ற விசேஷ பூஜைகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் சித்திரை தேர் உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. 4ஆம் திருநாளன்று மாலை கோயிலில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. முத்துவளைய கிரீடத்துடன் ரத்தின காதணிகள் அணிந்து திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் அர்த்தச்சந்திர பதக்கத்தோடு ஒட்டியானமும் காசு மாலையும் சாற்றிக் கொண்டு மாணிக்க அபயம் காட்டியபடி எம்பெருமான் திருக்காட்சி தந்தருள பெரிய திருவடி மீது உற்சவரை எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு புறப்பட்டனர். கோயில் யானை முன்னே செல்ல பிரகாரங்கள் வழியாக பவனி வந்த உற்சவரை ஏராளமானோர் ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா என பக்தி கோஷம் எழுப்பியபடி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதையடுத்து 4 மாட வீதிகளை அடைந்த உற்சவருக்கு தீப்பந்தங்கள் பிடித்தவாறு அழைத்து வந்தனர். சர்வலங்காரத்துடன் பிரியபக்தன் மேல் அமர்ந்தவாறு சுவாமி நம்பெருமாள் உலாவர பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல உலா முடித்து மீண்டும் கோவிலை அடைந்தனர். அங்கு ஸ்ரீ நம்பெருமாளுக்கு திருவந்திக்காப்பு நடத்தி மீண்டும் வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். 5ஆம் நாள் காலை உற்சவரை சேஷ வாகனத்தில் எழுந்தருளச் செய்து புறப்பட்டனர். சுவாமிக்கு வெண்பட்டு கட்டி காசு மாலையுடன் நீலநாயக்க பதக்கம் அர்த்தச்சந்திர பதக்கம் அணிவித்து முத்துவளைய கிரீடத்துடன் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பிரகாரங்கள் வழியாக வந்து கோயிலின் வெளியே எழுந்தருளியதும் சுவாமிக்கு புறப்பாடு துவங்கியது. அபயம் காட்டியபடி சித்திரை வீதிகளில் மங்கள வாத்தியங்கள், கோயில் யானைகள், வெண்குதிரைகள் முன்னே செல்ல பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி உடன் வர சுவாமிக்கு சேஷவாகன புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. பிறகு கோவிலை அடைந்ததும் 4 கால் மண்டபத்தில் நிறுத்தி சுவாமி நம்பெருமாளுக்கு திருவந்திக்காப்பு நடத்தியதும் மீண்டும் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் சித்திரை மாத திருவோண நட்சத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ நடராஜருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் இருக்கும் உற்சவ மண்டபத்தில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கும் சிவகாமி அம்மைக்கும் சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். ஆடல் வல்லோனுக்கும் நாயகிக்கும் மங்களவாத்திய முழக்கத்தோடு சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் மாலைகள் அணிவித்து அலங்கரித்தனர். அழகாக காட்சி தந்த ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கும் அருள்மிகு சிவகாமி அம்மைக்கும் ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாட அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து பழங்கள் நிவேதித்ததும் மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ நடராஜ பெருமானை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ மாதவ பெருமாள் கோயில் சித்திரை திருவோண பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ பேயாழ்வாருக்கு பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் முத்துக்கள் பதித்த கிரீடம் சூட்டி மாலைகள் அணிவித்து அன்னப்பறவை வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்திருந்தனர். எம்பெருமானை நித்தமும் கைகூப்பி தொழுதபடி ஆழ்வார் திருக்காட்சி தந்தருள நாதஸ்வரம் மேளதாளங்கள் முழக்கத்துடன் உற்சவர் ஸ்ரீ மாதவ பெருமாளை பெரிய திருவடி மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். கருட பகவானுக்கு ஊதா நிறக்கரை வைத்த மஞ்சள் பட்டாடை கட்டி நறுமண மலர்ச்சரங்கள் சூட்டி சுவாமிக்கு வண்ணப்பட்டாடையுடன் பலவித ஆபரணங்களும் தொப்பாரம் கிரீடமும் அணிவித்து மாலைகள் கொண்டு அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி பிரியபக்தன் மீது அமர்ந்தவாறு காட்சி தந்த உற்சவரை வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். எதிர் சேவை சாதித்தபடி ஆழ்வார் அன்னப்பறவை வாகனத்தில் கோயிலின் வெளியே எழுந்தருளியதும் நுழைவு வாயில் ஆராதனையோடு உற்சவர் பெருமாள் திருக்காட்சி தந்தபடி ஆலயத்தின் வெளியே எழுந்தருளினார். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க எதிர் சேவை சாதித்த பேயாழ்வாருக்கு சடாரி மரியாதை நடைபெற்றது. பின்னர் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய அனைவருக்கும் சடாரி சாதித்து மரியாதைகள் செய்யப்பட்டதும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் பெரிய திருவடி மீது உலா வந்த அருள்பாலித்த ஸ்ரீ மாதவ பெருமாளை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். இருகுடை சேவையோடு உலா வந்த உற்சவருக்கு வீடுகள் தோறும் பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசித்தனர். 108 திவ்ய தேசங்களில் 89வது ஸ்தலமாக விளங்கும் திருக்குறுங்குடி ஸ்ரீ அழகிய நம்பிராயர் திருக்கோவில் ஜீயர் மடத்தில்
1வது பட்டம் சுவாமிக்கு திருநட்சத்திர உற்சவம் நடத்தப்பட்டது. ஆலய வளாகத்தில் உள்ள ஜீயர் மடத்தை வண்ணமலர் தோரணங்களாலும் பச்சை தோரணங்களாலும் அலங்கரித்திருந்தனர். மட வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ சுந்தர பரிபூரணரை எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். தனி மேடையில் திருமடத்தின் 1ஆம் பட்டம் சுவாமியும் வீற்றிருக்க, தற்போதைய மடாதிபதியான 50வது பட்டம் ஸ்ரீ பேரருளாளர் ராமானுஜஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து எம்பெருமானாருக்கு காவி வஸ்திரம் கட்டி கிரீடத்துடன் மாலை சூட்டி அலங்கரித்ததும், உபயநாச்சியார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ சுந்தர பரிபூரணருக்கு வண்ண பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடம் சூட்டி அலங்கரித்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. இதையடுத்து வேதத்தின் சாரமான திருவாய்மொழி பாசுரங்களை பிரபந்ததாரர்கள் பாட சாற்றுமுறை நடைபெற்றது. பின்னர் ஜீயர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மலர் மாலை சூட்டி ஈரவாடை தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டதும் ஜீயர் சுவாமிகள் ஆலவட்டம் வீசி தெய்வங்களை சேவித்தனர். திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோயிலில் நடைபெற்று வந்த 3 நாள் தெப்பத் திருவிழா இனிதே நிறைவு பெற்றது. நிறைவு நாளையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆலயத்திற்கு வந்து சுவாமி தரிசனம் செய்ததும், சிவாலயத்தின் மேல ராஜகோபுர வாயிலை ஒட்டி அமைந்திருக்கும் 5 வேலி நிலப்பரப்பில் உள்ள கமலாலய குளத்தில் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட தெப்பத்தில் எண்ணற்ற பக்தர்கள் அமர்ந்து தரிசிக்க ஆதித்தம்பதிகளுடன் தெப்ப உலா துவங்கியது. இசை வாத்தியங்கள் முழங்க தெப்பக்குளத்தின் 4 கரைகளையும் தொட்டவாறு தெய்வங்கள் எழுந்தருளிய தெப்பம் வலம் வர குளத்தை சுற்றி நின்றிருக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தெய்வங்களை தரிசனம் செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு வடிவுடையம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவிலில் ஸ்ரீ நடராஜருக்கு திருவோண நட்சத்திரத்தை முன்னிட்டு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. சிவாலயத்தில் உள்ள அருள்மிகு நடராஜர் சன்னதியில் ஸ்ரீ மாணிக்கவாசகர் மற்றும் சிவகாமி அம்மையுடன் எழுந்தருளி உள்ள ஆடல் நாயகனுக்கு மந்திரங்கள் ஓதியபடி எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். மங்கள வாத்திய முழக்கத்தோடு தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து தீபம் காண்பித்தனர். இதையடுத்து பக்தர்கள் உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வில்வார்ச்சனை நடைபெற்றது. மேலும் நைவேத்தியம் சமர்ப்பித்து உற்சவ மூர்த்திகளுக்கு மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். காஞ்சிபுரம் ஸ்ரீ சீதாராம பஜனை மண்டலி சார்பில் 34ஆம் ஆண்டு சீதா கல்யாண மகோத்சவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இதையொட்டி கொல்லா சத்திரத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க திருமண வைபவங்கள் துவக்கப்பட்டன. உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் திருமாங்கல்ய பூஜை நடைபெற்றது. பின்னர் மந்திரங்கள் ஓதியபடி ஸ்ரீ ஜானகி தேவிக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். மேலும் மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. பஜனை கோஷ்டியினர் பாடல்கள் பாட சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பக்தர்கள் நடனங்களாடி பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். திருச்சி பெரிய மிளகு பாறையில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு புத்தடி மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி 1008 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஐயாளம்மன் காவிரி ஆற்றங்கரையிலிருந்து புனித நீரடங்கிய கலசம் மற்றும் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல ஆயிரக்கணக்கானோர் பால் குடங்களை சுமந்து கொண்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தீச்சட்டிகளையும் சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பால் குடங்களை ஏந்தி ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு கம்பம் எடுத்து வரும் நிகழ்வு நடைபெற்றது. இதையொட்டி முக்கோண கம்பத்திற்கு மலர் மாலைகளுடன் மலர்ச்சரங்களும் வேப்பிலையும் கட்டி அலங்கரித்ததும் விநாயகர் கோயில் அருகே இருந்து முக்கோண கம்பத்தை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் முக்கோண கம்பத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றி வேப்பிலை சாற்றி வழிபட்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியே ஏராளமான பக்தர்கள் உடன் வர முக்கோண கம்பத்தை ஊர்வலமாக சுமந்து வந்து அருள்மிகு மாரியம்மன் கோயிலை அடைந்தனர். அங்கு ஆலய வளாகத்தில் முக்கோண கம்பம் ஊன்றப்பட்டது. சேலத்தில் அமைந்துள்ள பழம்பெருமை மிக்க தண்ணீர் பந்தல் அருள்மிகு மகா காளியம்மன் கோயிலில் 41ஆம் ஆண்டு ஏகதின லட்சார்ச்சனை விழா நடைபெற்றது.
திருவிழாவை முன்னிட்டு கோயிலை வண்ணமலர் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். தனி சன்னதியில் நாகதேவதைகளோடு வீற்றிருக்கும் ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு கவசம் அணிவித்து வஸ்திரம் சாற்றி மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். மூலவர் அருள்மிகு காளியம்மனுக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி பச்சைப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து காலில் வெள்ளிக்கொலுசு பூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டி செல்வத் திருமகளாக அம்பிகை திருக்காட்சி தந்தருளினார். கோயில் வளாகத்தில் உற்சவர் அம்மனையும் சர்வாபரண பூஷிதையாக அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். சிம்மத்தின் அருகே சூலம் ஏந்தியபடி அம்பிகை திருக்காட்சி தந்தருள வேத பண்டிதர்கள் திருநாமங்கள் கூறியபடி குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து சகஸ்ரநாமங்களை ஓதி லட்சார்ச்சனையை சிறப்பாக நிறைவு செய்தனர். இதையடுத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க மூலவருக்கு மகா கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் கோயிலுக்கு வருகை தந்து அம்மனை தரிசித்ததும் வாழ்வு வளம் பெற வேண்டி தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த ஆரியூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு பிடாரி செல்லாண்டியம்மன் கோவில் சித்திரை தூக்குத்தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவர் அம்மனை விசேஷமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த தூக்குத்தேரில் எழுந்தருளச் செய்ததும் ஏராளமானோர் சுமந்து கொண்டு கோயிலில் இருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். மாலைகள் அணிவித்து தூக்குத்தேரை விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். பல்வேறு வீதிகள் வழியாக பவனி வந்ததும் 8 ஊர்களை அடைந்த உற்சவர் அம்மன் முன்பு ஒவ்வொரு ஊரிலும் ஏராளமான பெண்கள் தேங்காய் பழங்களோடு மாவிளக்குகளை வைத்து பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து உற்சவர் அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து பெண்கள் தூக்குத்தேரில் பவனி வந்த அம்மனை வலம் வந்து வணங்கி வழிபட்டனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனை மற்றும் யாக பூஜைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். ஈரோடு மாவட்டம் பவானியில் சின்ன கோயில் என்ற அருள்மிகு விசாலாட்சி உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ காலபைரவருக்கு மாவு கரைசல், அபிஷேகப் பொடி, மஞ்சள், பால் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க ஸ்ரீ காலபைரவருக்கு வஸ்திரம் கட்டி வடை மாலையுடன் அரளி மலர்ச்சரம் சூட்டி அலங்கரித்து தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது. திருப்பூரில் உள்ள 108 பைரவர் திருக்கோயிலில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு மூலஸ்தானத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ மகாகால பைரவருக்கு பல்வேறு நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து ஸ்ரீ பைரவருக்கு வெட்டிவேர் மாலையுடன் வடை மாலையும் அரளி மலர்ச்சரங்களும் சூட்டி அலங்கரித்தனர். பிறகு சங்கு முழங்க தேங்காய் பழங்கள் நிவேதித்து நாமார்ச்சனையோடு மலர்கள் தூவியபடி ஸ்ரீ காலபைரவருக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் குடை சத்தியம், சாமரம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் செய்து புஷ்பாபிஷேகத்துடன் சுவாமிக்கு உடுக்கையும் சங்கு முழங்க கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் அருகே திருவைரவன்பட்டியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பாகம்பிரியாள் உடனுரை ஸ்ரீ திருமெஞ்ஞானபுரீஸ்வரர் திருக்கோயிலில் ஸ்ரீ மூலபால பைரவர் சன்னதி முன்பு மேடை மீது பிரதான கலசத்துடன் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். மகாகுண்டத்தில் அக்னி வார்த்து வசுதாரா வழியாக நெய்யும் சேர்ப்பித்து யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க குண்டத்தில் வஸ்திரங்கள், தாமரை மலர் மாலைகள் ஆகியவற்றோடு மகா பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து குண்டத்திற்கு தீபங்கள் காட்டியதும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கலசங்களுக்கும் கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட தீபாரத்திகள் காட்டப்பட்டன. பின்னர் சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தினர். திருச்சி அருகே குண்டூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கால பைரவர் திருக்கோயிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு மூலவருக்கும் ஸ்படிகலிங்கத்திற்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பீடத்தின் மேல் தனது வாகனத்துடன் நின்று 4 திருக்கரங்கள் கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ காலபைரவருக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தி தீபம் காட்டப்பட்டது. பிறகு பச்சை பட்டாடை கட்டி ருத்ராட்ச மாலையுடன் மலர் மாலை சூட்டி சந்தன குங்குமம் வைத்து அலங்கரித்ததும் ஷோடசோபச்சாரம் செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் தேவஸ்தானத்தில் பிரம்மோற்சவத்தையொட்டி வேடுபரி உற்சவம் நடத்தப்பட்டது. முன்னதாக உற்சவர் பெருமாளுக்கு முத்துக்கள் பதித்த நாயக்கர் தலைப்பாகை அணிவித்து நெத்திச்சுட்டி பட்டையுடன் கற்கள் பதித்த காதணிகளும் சர்வாபரணங்களுடன் மலர் மாலைகளும் அணிவித்து கையில் சாட்டை தந்து குதிரை வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். 2 குடை சேவையோடு எம்பெருமான் திருக்காட்சி தந்தருள வேடுபரி உற்சவம் துவங்கியது. கள்வனாக குதிரை வாகனத்தில் வந்த திருமங்கையாழ்வார் வந்திருப்பது எம்பெருமான் என அறியாமல் கொள்ளையடிக்க முற்பட்டதை நினைவுகூரும் வகையில் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டது. சிறுவர்கள் கொள்ளை கும்பல் போன்று வேடமணிந்து
தீப்பந்தங்கள் ஏந்தியபடி வலம் வந்தனர். திருமங்கையாழ்வார் குதிரை வாகனத்தில் இருந்தவாறு சுவாமியை வலம் வந்து வணங்கியதும் ஏசல் சேவையும் வையாளி சேவையும் நடத்தப்பட்டது. பிறகு எம்பெருமான் ஆழ்வாருக்கு திருக்காட்சி தந்து அருள் புரிந்ததும் ஸ்ரீ திருமங்கையாழ்வாருக்கு பரிவட்டம் கட்டி மலர்ச்சரம் சூட்டி சடாரி மரியாதை செய்தனர். இந்நிகழ்வு பிரபந்ததாரர்களால் பாராயணம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆழ்வாரையும் உற்சவர் பெருமாளையும் மீண்டும் ஆலயத்திற்கு சுமந்து சென்றனர். அங்கு சுவாமிக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கும்பதீபம் காட்டியதும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்து வாகன மண்டபத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். நிறைவாக அனைவருக்கும் சடாரி மரியாதை நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் சித்திரை மாத திருவோணத்தை முன்னிட்டு ஹோமம் வளர்த்து ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் கலச பிரதிஷ்டையுடன் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் ஹோமம் வளர்த்து மந்திர உச்சாடனங்களோடு பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு தனி சன்னதியில் சிவகாமி அம்மையோடு அருள்பாலிக்கும் ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஆடல் நாயகனுக்கும் நாயகிக்கும் வஸ்திரங்கள் கட்டி சந்தன குங்குமம் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். அழகாக காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளுக்கு கோபுர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு நடைபெற்ற அபிஷேக சேவையில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த தலத்தெருவில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தானத்திற்குட்பட்ட அருள்மிகு தங்க மாரியம்மன் கோயில் தீமிதி திருவிழாவையொட்டி நவசக்தி அர்ச்சனையும் மூலவருக்கு விசேஷ பூஜைகளும் நடத்தப்பட்டன. திருவிழாவையொட்டி கோயிலை வண்ண மின்விளக்குகளால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். மூலவர் அருள்மிகு தங்க மாரியம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். 9 சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதியபடி மூலவருக்கு நவசக்தி அர்ச்சனை செய்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபட்டனர். நவசக்தி அர்ச்சனை நிறைவு பெற்றதும் மூலவருக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. கோயில் வளாகத்தில் வீற்றிருந்த உற்சவர் அம்மனுக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி காசு மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் காதணிகளோடு மலர் கிரீடமும் அணிவித்து கையில் செங்கரும்பு தந்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியாக அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி தந்த தேவிக்கு கோபுர தீபம் காட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சித்ததும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கியதும் உற்சவரை கேடயத்தில் அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். ஊரை சுற்றி வலம் வந்து மீண்டும் கோவிலை அடைந்த அம்பிகைக்கு ஆரத்தி காட்டி உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகரில் அமைந்திருக்கும் புராண சிறப்புமிக்க ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கோயில் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு நின்ற திருமேனியுடன் அருள்பாலிக்கும் மூலவர் பெருமாளுக்கு வெள்ளி பாதகவசம் அணிவித்து கிரீடத்துடன் பட்டு வஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்து உபயநாச்சியார்களுக்கு வண்ணப்பட்டுச் சேலைகள் கட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் மண்டபத்தில் உற்சவர் பெருமாள் வீற்றிருக்க திரளான பக்தர்கள் தரிசிக்க பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சித்தனர். சர்வாபரண பூஷிதனாக அழகாக காட்சி தந்த பெருமாளுக்கு தூபத்துடன் நட்சத்திர தீபம் கும்பதீபம் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தப்பட்டது. பின்னர் நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து மீண்டும் துளசி தளத்தை கொண்டு அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் உள்ள அருள்மிகு கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி உற்சவருக்கு திருவீதி புறப்பாடும் மஞ்சள் நீராட்டும் நடைபெற்றது. இதை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் உற்சவர் அருள்மிகு கௌமாரியம்மனை அமர்த்தி கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக பவனி வந்த அம்மன் முன்பு வாகனங்களில் மஞ்சள் நீரை கொண்டு தெளித்தபடி இளைஞர்கள் வலம் வந்தனர். பல்வேறு வீதிகள் வழியாக உலா வந்த அம்மனுக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து மஞ்சள் நீர் ஊற்றி வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூரில் இருக்கும் அருள்மிகு வடிவுடையம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவிலில் ஸ்ரீ திருநாவுக்கரசர் குரு பூஜை விழா நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் எழுந்தருளியிருக்கும் 4 பெருமக்களுள் ஒருவரும் நாயன்மாருமான திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். பலவித திரவியங்கள் கொண்டு ஸ்ரீ திருநாவுக்கரசருக்கு அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் உதிரிப்பூக்கள் கொண்டு அர்ச்சித்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காண்பித்தனர்.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை அடுத்த இறையமங்கலம் பெருமாள் மலையில் இருக்கும் இளைய பெருமாள் கோவில் என அழைக்கப்படும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் சித்திரை தேர் திருவிழாவையொட்டி தெய்வ திருமண வைபவமாக நடைபெற்றது. இதையொட்டி கோயில் மண்டபத்தின் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி திருமண வைபவத்தை துவக்கினர். வேத மந்திர உச்சாடனங்களோடு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பின்னர் ஹோமம் வளர்த்து நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து தெய்வங்களுக்கு மாலை மாற்றுதல் வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். நிறைவாக கல்யாண கோலத்தில் காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளுக்கு நட்சத்திர தீபம், கும்ப தீபம் காட்டி பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் சித்திரை தேர் உற்சவம். கருட வாகனத்திலும் சேஷ வாகனத்திலும் உலா வந்து அருள்பாலித்த ஸ்ரீ நம்பெருமாள். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயில் சித்திரை திருவோண நட்சத்திர உற்சவம். அருள்மிகு சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ மாதவ பெருமாள் கோயில் சித்திரை திருவோண பிரம்மோற்சவம். விமர்சையாக நடைபெற்ற கருட சேவை. திருக்குறுங்குடி திருஜீயர் மடத்தின் 1வது பட்டம் சுவாமி திருநட்சத்திரம். சிறப்பாக நடைபெற்ற விசேஷ பூஜைகள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. வெங்கடேஷம் நநாதோ நநாதா சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.